ஒரு பக்கம் இந்த 5 பேர், ஒரு பக்கம்னு வச்சுப்போம் இவங்கள. இந்த 5 பேருக்குமான நோக்கங்கள் சற்றே வித்தியாசமாக இருக்கலாம். ஆனா அவங்க அத்தனை பேரும் கேள்வி எழுப்புறது தமிழக அரசு. சோ தமிழக அரசு இன்னொரு பக்கம். என்ன நடக்குது அங்க சுப்ரீம் கோர்ட்? வாதம் நடந்த பொழுது முதலாக தாவேகாவை சார்ந்தவர்கள், அவங்களுக்காக மூத்த வழக்கறிஞர்கள் கோபால் சுப்ரமணியன் அவர்கள், அரிமா சுந்தரம் அவர்கள், அப்புறம் வக்கீல் மோகனா அவர்கள், அவங்க 3 பேரும் வாதாடுறாங்க. அப்புறம் மற்றவர்களுக்கும் அவர்கள் தரப்பான வழக்கறிஞர்கள், எல்லாரோட வாதமும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யூனிஃபார்மா இருக்கு. என்னன்னா, எங்களுக்கு இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிற என்கொயரி இன்வெஸ்டிகேஷன், அதாவது முதல்ல தமிழக காவல்துறையினர் ஆரம்பிச்ச இன்வெஸ்டிகேஷன், தமிழக காவல்துறையினர் தமிழக அரசு மூலமாக கொண்டு வரப்பட்ட எஸ்ஐடி, அப்புறம் நீதிமன்றம் மூலமாக வந்த எஸ்ஐடி, மூன்றிலுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் வேற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க சார்பா வேற ஏஜென்சி ஆர்குமெண்ட் வைப்பாங்க. பட் அடிப்படையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள் மீது, இன்வெஸ்டிகேஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எஸ், அதை மாற்றுங்க. அதுதான் ஒற்றை புள்ளி.